குற்றச்சாட்டை சொன்னாலும் அதற்குண்டான தண்டனை ஏற்றுக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கின்றோம். இந்த பூச்சாண்டிகள் எல்லாம் பயப்படுகின்ற இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அல்ல. நீங்களும் துருவி துருவி பார்க்கிறீர்கள். 7 திருக்கோயிலுக்கு ஆடிட்டை போட்டு பார்த்தீர்கள். ஒன்றுமில்லை என்ற தகவல் தான் உங்களுக்கு கிடைத்தது. தங்கத்தை 1000 கிலோ சுருட்டி விட்டீர்கள் என்று அனைத்து அதிகாரிகளும் ஏறி பார்த்தீர்கள். அங்கு கிடைத்தது உங்களுக்கு 0. இப்போதும் சொல்லுகிறேன் திறந்த மனதோடு, நான் 50 ஆண்டுகளுக்கு மேலாக ஆன்மீக பயணத்தில் இருப்பவன். சிவன் சொத்து குலநாசம் என்பதை தெளிவாக அறிந்தவன். எங்கள் முதல்வர் எல்லோருக்கும் எல்லாம் இந்த அரசை நடத்த சொன்னவர். இன்னார் இனியர் என்று பாகுபாடு இல்லாமல் பார்க்க சொன்னவர். எந்த குற்றச்சாட்டாக இருந்தாலும் அதை சட்டத்தின் படிகளில் ஏறி சந்திக்க தயாராக இருக்கிறோம் என்பதை இங்கு பதிவு செய்கிறேன். அமைச்சர் அறிவிப்புகள் வெளியிடலாம். முக்கியமான அறிவிப்புகள் புதிய அறிவிப்புகள் இந்த ஆண்டு அறிவிப்புகளின் தலைப்புகளை முன்னாள் அமைச்சர் சிறப்பு அறிவிப்பு எப்படி சொன்னார் அதுக்கு பதில் சொல்லிடுறேன். 106 அறிவிப்புகள் இருக்கின்றன முன்கூட்டியே புலனாய்வு செய்து தெரிந்து கொண்ட மாண்புமிகு உறுப்பினர் அவர்களுக்கு அவர் கேட்ட கல்வியோட அனௌன்ஸ்மென்ட் உள்ள இருக்கின்ற சொல்லாம இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சராக இருக்கும்போது தமிழர் கடவுளாகிய தமிழர்களின் அடையாளமாகிய கடவுள் முருகரை பற்றி நாம பேசாம கடந்துட முடியாது. ஏன் அப்படின்னா முருகர் சொன்னாலே சூரசம்ஹாரம் ஞாபகத்துக்கு வரும். அப்போ அந்த சூரன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் மட்டும்தான் ஆட்சி செய்வேன், நான் தான் நிரந்தர ஆட்சியாளர், மற்ற எல்லோரும் எனக்கு அடிமைகள் என்ற மனதில் இருந்த ஒரு சூரனை ஒரு சாதாரண பாலகன் கையில் வேலேந்தி வந்து எதிர்த்து நின்றான். அப்ப அந்த சூரன் சொன்னானா, இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து போர் புரிய போறான், இந்த சின்ன பையனா என்னை எதிர்த்து வென்று போறான் அப்படின்னு ஏளனமா பேசினாரா. ஆனா அந்த சின்ன பையன் தான் வேலேந்தி சூரனுடைய அந்த ஆட்சிக்கு முடிவுரை கொண்டு வந்தாரு. இதுல ஒரு விஷயத்தை கவனிக்கணும். அதே சூரன் தோல்வியுற்ற பிறகு அந்த முருகரை பார்த்து பாடுறாராம், கோலமா மஞ்சை தண்ணில் குலவிய குமரன் தன்னை பாலன் என்று இருந்தேன், பரிசுவை உணர்ந்தில்லை ஞானம் அப்படின்னு பாடுறாராம். சின்ன பையன் நினைச்சு நான் சாதாரணமா விட்டுட்டேன், ஆனா என்னையே தோற்கடிப்பார்னு எனக்கு இப்பதான் தெரியும் அப்படின்னு சூரன் வந்து முருகரை பார்த்து பாடியதாக பாடல்கள் எல்லாம் இருக்கிறது. நான் சொல்றது 2026 தேர்தலும் கிட்டத்தட்ட ஒரு சூரசம்ஹாரம் தான் அப்படின்றதுக்காக தான். உடனே யார சூரன் சொல்ற அப்படின்னு ஒரு கதைக்குள்ள